என்னோட வாழ்க்கைய கெடுத்துடாதீங்க ரஜினி. சூப்பர் ஸ்டார் கிட்ட உலகநாயகன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்தும், கமலஹாசனும் இந்திய சினிமாவுல அடையாளங்களா இருக்கிறவங்க. அவங்க 2 பேருமே செலிபிரிட்டீஸ்ல இருந்து சாமானியர்கள் வரைக்கும் ரசிகர்களா இருக்காங்க. ரஜினி இப்போ வேட்டையன் படத்துல நடிச்சுட்டு வராரு. கமலஹாசன் இப்போ தக் லைஃப் படத்துல நடிச்சுட்டு வராரு. இந்த சூழல்ல கமலஹாசன் பேசின வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அத பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரால சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் கமலஹாசனும், ரஜினிகாந்தும். திறமையோட துணையால வளர்ந்த அவங்க 2 பேரும் இப்போ இந்திய சினிமாவோட அடையாளங்களா திகழ்றாங்க. அடையாளம் மட்டும் இல்லாம வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு 2 பேருமே இன்ஸ்பிரேஷனாவும் இருந்துட்டு வராங்க. ரஜினிகாந்தும், கமலஹாசனும் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட படங்கள்ல இணைஞ்சு நடிச்சாங்க. ஒரு கட்டத்துல ரஜினிய கூப்பிட்ட கமலஹாசன், "நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிச்சா 2 பேரோட கெரியருமே முன்னேறாது" அப்படின்னு சொல்லி தனியா நடிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. கமலஹாசன் மேல எப்பவுமே தீராத நட்பு கொண்ட ரஜினிகாந்தும் அத ஆமோதிச்சு தனியா நடிக்க ஆரம்பிச்சாரு. தனியா நடிக்க ஆரம்பிச்சு, தனக்கென பிரத்யேக உடல் மொழியையும், ஸ்டைலையும் உருவாக்கிக்கிட்ட ரஜினிகாந்த் உச்சத்துக்கு போயிட்டாரு. அவரோட நடை, உடை, பாவனைய பார்த்து சொக்கிப் போன ரசிகர்கள், அவர சூப்பர் ஸ்டார் நாற்காலியில உட்கார வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் அதே பட்டத்தோட வலம் வந்துட்டு இருக்காரு. கமர்ஷியல் பாதைய தேர்ந்தெடுத்தாலும், ஜானி, முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை அப்படின்னு நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய படங்கள்ல அவரு தன்னோட திறமையையும் நிரூபிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பெரும்பாலும் கமர்ஷியல் படங்கள்ல நடிக்க, கமலஹாசன் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய படங்கள தேர்ந்தெடுத்து பல புதுமைகள புகுத்தினாரு. இதன் காரணமா கமலஹாசன் உலகநாயகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவரோட ஒவ்வொரு படத்துலயும் ஏதாவது ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருந்துரும் அப்படிங்கிற விதியும் இன்னைக்கு வரைக்கும் அகலாம இருக்குது. ரஜினியே கூட கமலஹாசன கலையுலக அண்ணா அப்படின்னு கூப்பிட்ட சம்பவமும் அரங்கேறி இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கமலஹாசன் எப்பவுமே தன்னோட மூச்சா சினிமாவ நினைக்கிறவரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே சமயம் ரஜினிகாந்தோ நடிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சினிமாவுக்குள்ள வந்தவரு. ஒரு கட்டத்துல அவரு வளர்ந்ததுக்கு அப்புறமா திடீர்னு சினிமாவுல இருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அவரோட நலம் விரும்பிகளோட அறிவுறுத்தலின் பேர்ல அந்த முடிவுல இருந்து பின்வாங்கிட்டாரு. சினிமாவுல இருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் எடுத்த முடிவு அப்போ பெரும் பரபரப்ப கிளப்புனதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ரஜினிகாந்த் பத்தின கமலஹாசன் பேசியிருக்கக்கூடிய பழைய வீடியோ ஒண்ணு இணையத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு மேடையில பேசின கமலஹாசன், இந்த ஆளு ரஜினிகாந்த பார்த்து சொல்றாரு, "ஒரு நாள் என்கிட்ட வந்து சினிமாவ விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறதா சொன்னாரு. நான் உடனே பதறிப் போய், நீங்க சினிமாவ விட்டு போனீங்க அப்படின்னா, என்னையும் போக சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கைய கெடுத்துடாதீங்க ரஜினி அப்படின்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் இதுவரைக்கும் 169 படங்கள்ல நடிச்சிருக்காரு. கமலஹாசன் 233 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ரஜினி இப்போ வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. கமல்ஹாசன் தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு வராரு. ஷங்கர் இயக்கத்துல கமல் நடிச்சிருக்கக்கூடிய இந்தியன் 2 படமும் சீக்கிரத்திலேயே வெளியாக இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.